ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஃபைனல்ஸை நெருங்கி போகிற இந்த பிக் பாஸ் காரணத்தினா இதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷ்னலாக யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னு இந்த வாரம் இந்த கேள்வி கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வரப்போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ். ஸோ அதனால் எல்லோரும் கண்ணீர் விட்டு அவங்க யார் மிஸ் பண்ணுறாங்க. சௌந்தர்யா வந்து அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறாங்களாம், நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்களா. நம்ம முத்துக்குமரன் வந்து அவங்க அம்மா மடியிலையும் இதுவரை அவர் படுத்ததே கிடையாது, நீங்கள் சொன்ன கதைகள் தான் படுத்துக்கணும் அப்படின்னு வந்து எல்லாம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பட் எனக்கு இதில் சில விடயங்கள் பிடித்திருந்தது. என்ன பார்த்திங்கன்னா, முத்துக்குமரன் இதில் அழுவே இல்லை. ஸோ அவர் பல விஷயத்தில் அவர் தப்பு பண்ண விஷயத்தில் அழுகிறார் தவிர இந்த மாதிரி ரொம்ப வீக்கான கண்டென்ட்டில் எமோஷ்னல் ஆக மாட்டார், விச் இஸ் வெல் அப்ரிஷியேட்டபிள். இப்படி தான் ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம முத்துக்குமரன் இருக்கார். அது வெரி ஹாப்பி. ஏன்னா அப்படி பேசுகிற மஞ்சரியா அழுகுறாங்க, ஜாக்லின் அழுகுறாங்க, சௌந்தர்யா அழுகுறாங்க, ஜெஃப்ரி அழுகுறாங்க, தீபக் தெரில பார்க்கும்போது லிட்டில் பிட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுக்கு இந்த மாதிரி இந்த வார கேள்விகள்னால், நாளிலேருந்து ஆரம்பிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டு வச்சா தான் அவங்க ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து எந்தெந்த குடும்பத்தார் என்னென்ன பண்ண போகிறாங்களோ. ஏன்னா போன சீசன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நிக்சன் அப்பா வந்து சம்பவம் பண்ணி விட்டார், ரவீனா அவங்களுக்கு வந்து குழு குத்து மாட்டிக்கினாங்க, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஸோ இந்த வாட்டி யார் ஆனால் அதாவது ரொம்ப கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக வாங்கலை. ஏன்னா சௌந்தர்யா கெட்ட பேர் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ், ஜாக்லினுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ், முத்துக்குமரனுக்கு ஒரு மேசிவ் செட் ஆஃப் ஃபேன் பேஸஸ். ஸோ அதனால் ஒருத்தர் அப்படியே எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சீசனில். ஸோ அதனால் இந்த க்ளூ கொடுக்குறதுலாம் இருக்காது. வேணால் பொட்டியை தூக்காதீங்க அந்த மாதிரி வேணால் பேச்சு உள்ளே இருக்கலாம். ஏன்னா அர்ச்சனாவுக்கு ஓப்பனாக போன வாட்டி வந்து க்ளூ கொடுத்தாங்க. ஸோ அதே தான். ஸோ ஒருத்தர் இருந்து பார்ப்போம் எந்த பேரண்ட்டை வந்து கழுவி ஊற்ற போகிறாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து மாயா வந்தாங்க, அதனால தான் எதிர்ப்பு. மாயா அந்த கேங்கு பல விடயங்கள், அதனால தான் இது வந்தது. இந்த வாட்டி அப்படிலாம் இல்லை. ஸோ அதெல்லாம் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.